வணக்கம். கு. இலக்கியன், கவிஞர் மற்றும் பேராசிரியர், சிறுகதை எழுத்தாளர். பல சிறுகதை தொகுப்புகளையும் கவிதை தொகுப்புகளையும் போட்டிருக்கிறார். வணக்கம். கு. இலக்கியன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கற்பி சேனலுக்காக இவர் கவிஞராகவும் சிறுகதை எழுத்தாளராகவும் தொடர்ந்து பரிணமித்திருக்காரு. அந்த வகையில உங்களை பற்றி, உங்களோட இந்த வாழ்வியல் முறை, வளர்ந்த முறை, கல்வி, இவற்றை பற்றி சொல்லுங்க. கற்பி சேனலுக்கு இலக்கியனின் இணைய வணக்கம். நான் ஒரு எழுத்தண்ணி வாசிக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்து அங்கிருந்து ஒரு முதுகலை ஆங்கில இலக்கியம் பயில போய் அப்புறம் பின்னாளில் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆங்கில துறையை சார்ந்த ஒரு மாணவராகவும் ஒரு ஆசிரியராகவும் இருப்பதில் மகிழ்கிறேன். கூடவே இந்த இலக்கிய துறையில் என்னால் இயன்ற பங்களிப்பாக படைப்புகளாக கவிதை தொகுப்புகளையும் சிறுகதை தொகுப்புகளையும் தந்திருக்கிறேன் என்பதில் கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு கிராம விவசாய கூலி பின்னணியிலிருந்து பிறந்து வளர்ந்த நான் தான் இன்றைக்கு ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றதோடு பல்வேறு படைப்புகள் குறித்து விவாதிப்பதும் படைப்புகள் குறித்து ஊடாடுவதும் அவைகளை குறித்து கலாபூர்வமாக அணுகுவதும் அல்லது படைப்பு இலக்கியத்தில் தொடர்ந்து செயல்படுவதும் என்பது இன்னுமே எனக்கு காத்திரமான படைப்புகளை அணுகுவதற்கு வசதியாக இருக்கிறது. நிறைய இலக்கிய வட்டம், இலக்கிய சூழல், இலக்கிய நண்பர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவர்களோடு அன்றாடம் படைப்புகளை வாசிப்பதும் உரையாடுவதும் கூடுதல் மகிழ்வை தந்திருக்கிறது. இதை தாண்டி கல்வி புலத்திலும் இலக்கிய துறைகளிலும் சமமாக இயங்குவது என்பது பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது. அது நம் நிலம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், கல்வி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கிற கான்டெம்பரரி சொல்லக்கூடிய சமகால இலக்கிய சூழல், இலக்கிய மனிதர்கள் பற்றியதாக இருக்கலாம். இவை எல்லாமும் சேர்ந்ததுதான் இலக்கியம். நட்பு சூழ் உலகு என்பது மாதிரிதான் இலக்கியமும் கல்வியும் கல்வி சார்ந்த துறைகளும் இலக்கிய சார்ந்த படைப்புகளும் பங்கேற்பது என்பது. இப்படி வளர்க்கப்பட்ட நான் தான் இன்றைக்கு இலக்கியனாக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். வணக்கம். நீங்க முதல்ல எப்படி கவிதைக்குள்ளார எழுத வந்தீங்க? கவிதை எந்த இன்ஸ்பிரேஷன்ல உள்ள கவிதைக்கு வந்தீங்க? எங்க ஊர்ல ஒரு அரவை எந்திரம் நிலையம் இருக்கிறது, ரைஸ் மில்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுல வழக்கமா ஒரு செய்தித்தாள் வந்துட்டு இருக்கும். அந்த செய்தித்தாளினுடைய வார இறுதியில ஒரு சின்ன புத்தகம் இணைப்பு இதழாக வழங்கப்படும். அப்படி வழங்கப்படுகிற ஒரு செய்தி இதழில் ஒரு சின்ன கவிதைகள் கேட்டு ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரத்திற்கு நாம் ஏன் எழுதக்கூடாது என்கிற நோக்கத்தில் ஒரு சிறிய 4 வரி கவிதையை எழுதி அஞ்சல் அட்டையில் அனுப்புகிற காலம் அது. ஒரு அஞ்சல் அட்டையில் அனுப்பி வைத்த பிறகு ஒரு 2-3 வாரம் கழித்து அந்த ரைஸ் மில்லினுடைய ஒரு ஊழியர் போய் ஒரு பையனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு அழைச்சிட்டு வர சொல்றாங்கன்னு தெரியல. வீட்டில் ஒரு மனுஷன் நின்னாரு. அவர் கூட பயணித்து அந்த ரைஸ் மில்லுக்கு ஓடிய தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஓடி போய் பார்த்தா, உன் பேரு புத்தகத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த காட்சி ரொம்ப, அதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓடி போய் பார்த்தால் கு. இலக்கியன் என்று எங்கள் ஊர் பெயரோடு அது பதிப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த 4 வரி கவிதை தான் இன்னைக்கு 7-8 புத்தகங்கள் எழுதுவதற்கு ஊக்கச்சக்தியாக இருந்தது. முதல் கவிதை ஒரு நாளிதழின் வார இறுதியில் அந்த கவிதை உண்மையிலே நினைவில் இல்லை. பல பேருக்கு முதல் கவிதைகள் நினைவில் இருக்காது, அல்லது அவர்கள் முதல் கவிதை என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஒரு சிறப்போடு இருக்கிற கவிதையை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். உண்மையிலே அது என்னுடைய முதல் கவிதை நினைவுல இல்லை. அது நினைவுல இல்லாததாகவே தான் அது முதல் கவிதையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ கவிதை சார்ந்த சூழல்ல இல்லையா, நீங்க 2 படைப்புலையும் ஒரே சமயத்துல இயங்குறீங்க, சிறுகதையும் இந்த கவிதையும். இப்ப வடிவ கட்டமைப்புல பாத்தீங்கன்னா எது கடினமா இருக்கு உங்களுக்கு? இல்ல பொதுவா எது எளிமையா இருக்கும், இல்ல எது கடினமா இருக்கும், இல்ல எதுல எந்த விஷயத்த எளிமையா கடத்தி விட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் கவிதை ரொம்ப சாதுரியமான உத்தியாக நான் நினைக்கிறேன். ஜன்னலிலிருந்து பார்ப்பது வெளியிலிருந்து பார்ப்பது வானத்தை பார்ப்பது நாவல் என்றால், ஜன்னலிலிருந்து வானத்தை பார்ப்பது கவிதை, சிறுகதை என்று சொல்கிறார்கள். இந்த வானத்தை வெளியிலிருந்து பார்ப்பதற்கும் ஜன்னலில் சாளரத்திலிருந்து வானத்தை நோக்குவதற்கும் ஒரு விதமான வேறுபாடுகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன்.
ஆனால் கவிதை அப்படி அல்ல, அகத்தேடலாக இருக்கிறது. பெரும்பாலும் வெளியை நோக்குவதை விட அகத்தை நோக்குவது அதிகமான சவாலாக இருக்கிறது. இந்த 2-3 வகைமைகளிலும், கவிதையிலும் சரி, நாவலிலும் சரி, சிறுகதைகளிலும் சரி, கவிதை எழுதுவதே ஒரு சவாலான ஒரு வகைமையாக நான் கருதுகிறேன். அப்படி இன்னைக்கு சமகாலத்துல எழுதுகிற கவிதைகளில் வகைமையும் வடிவமும் பெரும் முன்னேற்றத்தை அல்லது நவீனத்தை அடைந்திருக்கிறது. அந்த நவீனத்தை நோக்கிய தேடல் புதிதாக இருக்கிறது. அப்படி கவிஞர்களின் வளர்ச்சியும் பார்வையும் வெவ்வேறு கோணங்களில் இருக்கின்றன. அதையெல்லாம் மையப்படுத்தி பார்த்தால் நான் கற்ற இலக்கியங்களிலிருந்து கவிதை வகைமைதான் இன்னும் ஆழமான, பேசப்பட வேண்டிய சவாலான வகைமையாக நான் கருதுகிறேன். உங்களை ஒரு ஆதர்சனமா ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு கவிஞராகவோ யாராவது ஒரு படைப்பாளியா உங்களால அது மாதிரி சொல்ல முடியுமா? ஒரு 2-3 பேரை, வெளியில இருந்த உலக அளவுல இருந்தாலும் சரி, உள்ளூர் அளவுல இருந்தாலும். நிச்சயமா நான் ஆங்கில இலக்கியம் படிச்சதாலேயே பல வெளிநாட்டு கவிஞர்களை கூட என்னால அதை சொல்ல முடியும். அவர்களும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எனக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழ்நில கவிஞர்கள் ஆரம்பத்துல காசி ஆனந்தன் தான். ஈழத்து கவிஞரான காசி ஆனந்தனுடைய கவிதைகள் குறிப்பா சொல்லணும்னா நறுக்குகள் படித்த பிறகு எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. காலம் முழுவதும் வண்டி இழுத்தே சாகின்றன கொம்பை மறந்த மாடுகள் என்கிற கவிதை ஒரு பெரும் அதிர்வை தந்தது. அப்படி காசி ஆனந்தனை தொடர்ந்து தமிழ்ல நம் நிலத்தில் எழுதக்கூடிய பல்வேறு கவிஞர்கள் அறிமுகமானார்கள். அது வாசிப்பின் ஆரம்ப காலம். நீங்கள் வைரமுத்தை படிக்கும்போது 1980களில் பிறந்த மாணவர்கள் அல்லது 80களில் பிறந்த பிள்ளைகள் மாணவர்களாக இருந்த எல்லோருமே மேத்தாவுனுடைய கண்ணீர் பூக்களை சுமந்து போகாத மாணவர்களே கிடையாது. அப்படி நானும் கண்ணீர் பூக்களை சுமந்து போன 80களில் படிக்கிற மாணவர் ஒருத்தன் தான். மேத்தாவுனுடைய கண்ணீர் பூக்கள் மிக மகத்துவமான தொகுப்பு. அப்படி என் வாழ்க்கை நாடகத்தில் எத்தனையோ காட்சிகளில் எழமுடியா வீழ்ச்சிகள், மண் வாழ்க்கை மேடைதனில் மாபெரிய காவியம், மாபெரிய காவியத்தில் மனம் சிதைந்த ஓவியம் என்று எழுதிய மேத்தாவின் கவிதைகளை நான் தூக்கி சுமந்த மாணவன். அப்படி வளர்ந்த 80களை கடந்து வந்த மாணவர்கள் பல பேர் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி தொடர்ந்து இன்னைக்கு நவீனத்துல பெரிய வீழ்ச்சி இருக்கிறது. கவிஞர் வெயிலுடைய அக்காலின் எலும்புகளாக இருக்கட்டும், அல்லது மனுஷியபுத்திரனுடைய கவிதைகளாக இருக்கட்டும், இன்னும் பிற தமிழ்ல நவீனமாக எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் வாசிப்பை வெவ்வேறு இடத்துக்கு கடத்தி இருக்கிறார்கள். அதன் போக்குல தான் கவிதை ஆதர்சனமாக விளங்குகிறது. இப்ப இருக்கிற இளைய சமூகம் சேர்ந்து எழுதிட்டு போறதுதான் நிச்சயமா. சிறுகதைக்கான இது இருக்கு இல்லையா, ஒரு ஸ்பார்க் இல்ல அந்த கதைக்கான களத்தை எங்க தேர்வு பண்றீங்க? எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? எல்லாமும் இந்த நிலம்தான். நிலத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு எழுத்தை என்னால சிந்திக்க முடியறது. ஏன்னா நீங்கள் ரஷ்யாவினுடைய மாபெரும் இலக்கிய படைப்பாளராக ஆண்டன் செக்காவை நாம் மையப்படுத்துகிறோம், லியோ டால்ஸ்டாயை மையப்படுத்துகிறோம். அதே போல நீங்கள் தமிழ் நிலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் புதுமை பித்தன் தொடங்கி, பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன் தொடங்கி, மௌனியை தொடங்கி, சிறுகதையின் திருமூலர் என்று மௌனியை சொல்றாங்க. அப்படி மௌனியினுடைய காலகட்டத்திலிருந்து கரிச்சான் குஞ்சு, எம் வெங்கட்ராமன் தொடர்ந்து ஜானகிராமன்லேருந்து நம் தமிழ் நிலத்தை சார்ந்த, இன்னும் சொல்ல போனா தஞ்சை ஒன்றுபட்ட மாவட்டங்களில் இருக்கிற கும்பகோண நகரங்களின் எழுத்தாளர்களில் இருந்து நாம் வாசித்த அனுபவங்கள் எப்படி சிறுகதையை கையாண்டிருக்கிறாங்க, எவ்வளவு மாஸ்டர்ஸ் இதுல இருந்திருக்காங்க. இந்த மாஸ்டர்ஸ்லேருந்து நாம் வாசிப்பில் கற்றுக்கொண்டது என்ன, எதை மையப்படுத்தி கதை எழுத தொடங்குகிறார்கள் என்பதின் கற்றலின் அனுபவத்தில் நம் நிலத்தை எழுதுவதே ஆகச்சிறந்த எழுத்து, நம் நிலத்தை நன் அனுபவத்திலிருந்து எழுதுவது இன்னும் ஆகச்சிறந்ததாக இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் என்னுடைய கதைகளை என் நிலத்திலிருந்து பார்க்க தொடங்குகிறேன், என் நிலத்தை பதிவு செய்ய தொடங்குகிறேன். அதில் சொல்லப்படாத கதைகள் ஆயிரம் கதைகள் இருக்கின்றன. அவைகளை வேறொரு கோணத்தில் சொல்ல முயல்கிறேன். அது என் வாழ்க்கையை தொட்டு, என் வாழ்க்கையை சார்ந்து, என் வாழ்க்கையை தழுவிய கதைகளாக கூட இருக்கலாம். அது ஒரு புதிய தேடலை தந்திருக்கிறது. அப்படிதான் என் கதைகள் இந்த மண்ணில் பனைவிடலியாக இருக்கட்டும், அழல்விரணமாக இருக்கட்டும், விதைப்பாத்தியாக இருக்கட்டும், இந்த 3 சிறுகதை தொகுப்புகளையும் அதைதான் மையமாக பேசியிருக்கின்றன. நிலத்திற்கு அப்பாற்பட்டு என்னால் ஒரு கதையை, மேஜிக்கல் ரியலிசத்தை பேச முடியாது. அது பனைவிடலில உள்ள அந்த கதைகளுக்கும் அழல் விரணம் இருக்கிற இந்த இதுக்கும் நிறைய மாற்றத்தை நானே வாசிச்சு காண்றேன். உங்களை நான் அதுக்குதான் உங்களுக்கு ஒரு தேர்வு மாதிரி அதை சூட்டினேன்.
இல்லையா? மருத நிலத்தின் வண்ணதாசகர் கதையில நீங்க கதை எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி எழுதும் போது இந்த இப்போ ஒரு 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 வடிவம் சார்ந்து இல்ல மொழி நடை சார்ந்து உங்களுக்குன்னு ஒரு பாணி கிடைச்சதா நம்புறீங்களா? வந்துருச்சா? நிச்சயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லோரும் மரத்தின் அழகையும், இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மரத்தின் கிளைகளில் இருக்கிற பூக்களின் அழகை பற்றியே பேசி கொண்டிருக்கிறதை விட, அந்த பூக்களுக்கும் கிளைகளுக்கும் இலைகளுக்கும் மரத்திற்குமான ஆதர்சனமாக இருக்கிற வேரை பற்றி நாம் ஏன் பேசக்கூடாது என்கிற கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஆதாரமான ஒன்று வேறு ஒன்று இருக்கிறது இல்ல. அப்ப மலரின் அழகை பாடுவது சரிதான், ஆனால் அதுக்கு ஆதர்சனமாக இருக்கிற வேரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. என் நிலத்தில் இருக்கிற மனிதர்களின் அழுக்கை, அப்பட்டமான அதன் அழகை அல்லது அதன் பிம்பத்தை பேசுவது என்பது எனக்கு பிடிச்சமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒரு பனைமரத்தினுடைய விஷயத்தை யாரும், பனைமரம் பூத்து யாரும் பார்ப்பதில்லை, பனைமரத்தின் அழகை யாரும் நின்று வியக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பனைமரத்தை காட்சிப்படுத்துவதன் மூலமாக மைய பொருளாக மையச்சரடாக வைத்து ஏன் ஒரு கதை செய்யக்கூடாது என்று பனைவிடலியில் பேசப்பட்ட பிரதானமான கதை பனைவிடலி. பனையும் மக்களும் பனையும் பெண்ணுமாக ஒரு மருத நிலத்தின் மருதாளாக அந்த பெண் இருக்கிறார். அப்ப பனையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பனை எல்லாவற்றுக்கும் ஒப்புமையாக ஊடாடுகிறது. பனையையும் வாழ்வையும் பிரிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டிற்கு அந்த பனை வாழ்வில் கலந்திருக்கிறது என்பதை நாம் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. சரி, பனை எவ்வளவு பெரிய, அதை தவிர்த்துட்டு எப்படி எழுத முடியும்? என் ஊர்ல ஒரு மீன்காரி இருக்கிறா. ஈழத்துல மீன் விற்கிறவங்கள்ட்ட போய் அதை மீன் மார்க்கெட் சந்தையில நிக்கிற ஒருத்தன், மீன் வாங்க போன ஒருத்தன் மீனை நாத்தம் அப்படின்னு சொல்றான். ஆனா மீனே தன் வாழ்வுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு அது மீன் நாத்தம் அல்ல, அது வாசனை, அது நறுமணம். அந்த நறுமணத்தை நான் எழுத வேண்டியிருக்கிறது. ஒருத்தனுக்கு கவிச்சியாகவும் இன்னொருத்தருக்கு நறுமணமாகவும் இருக்கிற அந்த இலக்கியத்தை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனாலதான் நாத்தத்தையும் நாம் எழுத வேண்டியிருக்கிறது, நறுமணத்தையும் எழுத வேண்டியிருக்கிறது. இன்னும் குறிப்பா நறுமணத்தை எழுதுவதை விட நாத்தத்தை எழுதுவதை நாம் இன்னும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த படைப்பு இலக்கிய அரசியலை குறித்து உங்களோட பார்வை என்னவா இருக்கு? எல்லா காலத்திலையும் அரசியல் இருக்கும். இலக்கியத்தில் அரசியல் இருக்கு, அரசியலில் கூட இலக்கியம் இருக்கிறது. பல ஜாம்பவான்கள் அரசியல்வாதிகளாக இருந்து மிகச்சிறந்த இலக்கியவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். சில இலக்கியவாதிகளாக இருந்து பெரிய அரசியல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீங்க சொல்ல போனா எனக்கு தெரிந்த ஆளுமைகளில் கலைஞர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி, ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவருடைய இலக்கியத்தில் அரசியலும் இருந்திருக்கிறது, அவர் அரசியலில் நல்ல இலக்கியங்களும் இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் ஊடாடி நாம் கற்றுக்கொள்ளும் போது ஒரு படைப்பாளன் எந்த நிலையை தேர்ந்தெடுக்கிறான் என்றால், ஒருபோதும் அவன் மைய நிலையை தேர்ந்தெடுக்கவே முடியாது. நான் மையத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொய்ன்னு இருக்கும், ஆகச்சிறந்த பொய். அவனுக்குள்ள ஒரு ஈர்ப்புடைய அரசியல் ஒன்று இருக்கும், அவன் சார்ந்திருக்கிற ஒரு அரசியல் ஒன்று இருக்கும். அதை மையப்படுத்தி தான் அவனுடைய கருத்துக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன, அவன் படைப்புகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. ஏதோ ஒரு அரசியல பேச வேணான்னு சொல்றாங்கல்ல, அரசியலற்ற ஒரு படைப்பு அப்படின்னு இருக்க முடியுமா? அப்படி ஒண்ணு இருக்கவே முடியாது. நீங்க நதி எப்போதுமே மேல இருந்து கீழே வரும், கீழே இருந்து மேல போகிற ஒன்று நதியா இருக்காது. அது மேகமாக ஆவியாகி போயிட்டே தான் இருக்கும். மேலிருந்து ஒன்று கீழ் வருவதுதான் வீழ்ச்சியாக, அருவியாக, நதியாக, ஓடையாக, சிற்றோடையாக எல்லோரும் இருக்கிறது. நதி மேலிருந்து கீழ் வருவது அப்படி அது இயல்பு என்றால், ஒருவர் அரசியலை தவிர்ப்பது என்பது வேறு, அரசியலையே பேசாமல் இருப்பது என்பது வேறு. படைப்புகளில் அரசியலே பேசாமல் எழுத முடியாது, அரசியலை தவிர்த்து எழுதியிருக்கலாம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு ஆசிரியராகவும் இருக்கீங்க, பேராசிரியராகவும் இருக்கீங்க, வானொலியில வேலை பார்த்துருக்கீங்க, படைப்பு சார்ந்து விஷயங்களை இயங்குறீங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறீங்க. இந்த மாதிரியான மல்டி டாஸ்க் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்துலயும் உங்களை ஈடுபடுத்திக்கும் போது எங்கேயாவது விலகுதல் இருக்கு, இல்ல நம்ம எங்கேயாவது சறுக்கிறோம்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல நல்லா பண்ண முடியும்? அப்படி ஒருத்தராலையும் எல்லாத்தையும் சமன் செஞ்சு விட முடியாது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது காலத்துக்கு தகுந்த மாதிரி எதற்கு நாம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டும். இப்ப இது ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறது, ஒரு கதை எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் கதை எழுத வேண்டுமா, மருத்துவ சிகிச்சையை தள்ளி போட வேண்டுமா என்றால், நான் எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறேன் என்பதுதான் முக்கியம். மருத்துவ சிகிச்சையை நான் இப்போது செய்தால்தான் கதையை பின்னாளில் கூட எழுதி கொள்ள முடியும். இந்த குடும்பத்தில் இந்த இடத்தில் என் உதவி தேவைப்படுகிறது என்றால் நான் அதை சரி செஞ்சாகணும். இல்ல இதை நான் இல்ல இப்போ உட்காந்து அது கடந்துட்டு போகுது, கதை எழுதுறது தான் எனக்கு முக்கியம்னா, அது எங்கேயோ தன் இருப்பை அல்லது தன்னுடைய முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டு வேறொரு வகைமைக்கு தள்ளி போகும்.
அதனால் செய்ய வேண்டிய தேவை இருக்கும்போது அதை கவனம் செலுத்துவதும், அல்லது இதை சமாளித்துக் கொள்ள முடியும் என்கிற போது பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துவதும் சூழலை பொறுத்தே அதை நாம் நிர்வகிக்கிறோம். அப்புறம் வந்து ஊடக நிலை இருக்கு இல்லையா, நிறைய தமிழ் சூழக ஊடகம் ஒரு கவிஞனையோ ஒரு படைப்பாளியோ சரியாக அடையாளப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அதுல இருந்து குறை இருக்கா? இல்ல அதுல குறை என்று சொல்ல முடியாது. அடையாளப்படுத்துதலில் வந்து காலம் தப்பி இருக்கலாம். இந்த அவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு பெருநகரத்தில் வாழ்கிற வசிக்கிற ஒரு கவிஞர்களை, எழுத்தாளர்களை எளிதில் அணுக முடியும் என்றால் அவர்களுடைய அடையாளப்படுத்துதலின் அங்கீகாரம் வந்து கூடுதலாக இருக்கும். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு வார இதழ்களுக்கோ மாத இதழ்களுக்கோ எழுதி கொண்டிருக்கிற இலக்கிய பத்திரிகைக்கோ எழுதி கொண்டிருக்கிற ஒருத்தனை பெருநகரவாதிகள் அல்லது அந்த ஊடகங்கள் அவ்வளவு எளிதில் அடையாளம் கண்டு கொள்வதில்லை. ஏதோ 1-2 பேரை வந்து அடையாளப்படுத்தி அல்லது மையப்படுத்தி எழுதுவது என்பது வேறு. பெரும்பாலும் கவனிக்கத்தக்க படைப்புகளை தருகிற படைப்பாளர்கள் கிராமப்புற சூழல்களிலே இருக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் தங்கிக் கொண்டு நல்ல படைப்புகளை தருகிறார்கள். அவர்களின் மீதும் இந்த ஊடகத்தினுடைய வெளிச்சம் பட வேண்டும். அவர்களின் படைப்பையும் இந்த படைப்பை வாசிக்கிற ஆளுமைகள் அல்லது இலக்கியவாதிகள், ஜாம்பவான்கள் பேசப்பட வேண்டும். அப்படி பேசுவதன் மூலம் பல நல்ல படைப்புகளை இந்த இலக்கிய சூழலுக்கு தர முடியும் என்று நான் கருதுகிறேன். அவ்வாறான படைப்பாளிகள் இந்த தேசம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். குறிப்பா தமிழ் சூழலில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு, குடிசையில் உட்கார்ந்து கொண்டு, கிராமத்தின் முன் பின் வாசல்களில் உட்கார்ந்து கொண்டு எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பேசுகிற காத்திரமான படைப்புகள் வெளிவந்தே கொண்டே இருக்கின்றன. அவர்களையும் இந்த காலம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் ஒரு மனிதன் இலக்கியத்தை விரும்பணும்னு நினைக்கிறீங்க? இலக்கியம் அப்படிங்கிற காமனா சொல்லும் நீங்க தமிழ் இலக்கியத்துல ஆற்றுப்படுத்துதலுக்குன்னு அவ்வளோ இலக்கியங்கள் இருக்கு. ஒரு மனிதனை தன் வாழ்வியல் நெறியிலிருந்து ஆற்றுப்படுவதற்கு தோற்றுவித்ததுதான் ஏராளமான இலக்கியங்கள். ஒரு மனிதனை ஆற்றுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான வெளி வந்து இலக்கிய வெளி. இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஞாபக மறதியே இல்லாமல் போயிருந்தா அவன் மனிதனாகவே இருந்திருக்க மாட்டான்ங்கிறது அறிவியல் உண்மை. அப்ப வந்து மறதி மிகப்பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? அப்ப அதே போல தீமைகளை மறப்பதும் நன்மைகளை நினைப்பதும் என்பதற்கு இலக்கியம் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். ஆமா, தன் வலியை நீக்குவதற்கு, கடத்துவதற்கு அல்லது கடந்து போவதற்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு மனிதனுக்கு இலக்கியத்தை வாசிப்பதற்கு இலக்கிய சூழலில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவன் கதையோ கட்டுரையோ நாவலோ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ எழுதின ஒருத்தரை வாசிப்பதன் மூலம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியும். அப்படி ஒரு மனிதனை அல்லது கடந்த காலத்திற்கு ஒரு மனிதன் டிராவல் பண்ண முடியும்னா ஒரு டைம் மெஷின் மாதிரியானது இலக்கியம். அந்த இலக்கியத்தின் மீது ஏறிக்கொண்டு தன் 1947க்கோ 60க்கோ 30க்கோ போக முடியும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே கால எந்திரம் இலக்கியம்தான். ஒரு 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 ஸ்பெஷல் கவிதை மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒண்ணு அதை நீங்க எழுதிட்டேன்னு நினைக்கிறீங்களா? அது என்ன அந்த கவிதை ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி வரி ஒரு 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 பிரசவத்தில் பிறந்த 3 குழந்தைகள் இருக்கிறது என்றால் 3ல் வந்து ஒன்று சவள குழந்தையாக இருக்கலாம், ஒன்று நல்ல ஊட்டச்சத்து நிரம்பிய குழந்தையாக இருக்கலாம், ஒன்று பேரழகாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் 3ம் ஒரு 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 தந்தைக்கும் தாய்க்கும் குழந்தைகள் தான். என்னை பொறுத்தவரையில் நான் பெற்றெடுத்தது எல்லாமும் குழந்தைகள் தான். உங்களுக்கு பிடித்திருக்கிற குழந்தை இது ஸ்போர்ட்டிவா இருக்கு, இது அழகா இருக்கிறது, இது கொஞ்சம் சவள குழந்தையாக இருக்கிறது என்பதை பார்ப்பவர்களே தீர்மானிக்க முடியும். வாசகர்கள் தான் என்னை படித்த என் வாசகர்கள் தான் இது சவள குழந்தை என்றும், இது ஆரோக்கியமான குழந்தைகள் என்றும், இது வந்து பேரழகான குழந்தைகள் என்றும் தீர்மானித்துக் கொள்ள முடியும். எனக்கு எல்லாமும் குழந்தைகளாக நான் நினைக்கிறேன். என் படைப்புகளை நான் அப்படிதான் அங்கீகரிக்கிறேன். ரொம்ப நன்றி. வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? கருத்துக்கள் வேறு ஒண்ணும் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன யுகம் என்று சொல்லப்படுகிற இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி அத்தியாயத்தில் நாம் இருக்கிறோம். எல்லா குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் இந்த அறிவியலினுடைய நுட்பம் தெரிகிறது. அவர்கள் அதை அன்றாடம் பயன்படுத்துகிறார்கள். எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும், எதை பின்னாடி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் காலம் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த காலம் கற்பிப்பதை ஏற்றாற்போல் அவர்கள் தன் வாழ்க்கையை இசைவுபடுத்தி கொண்டால் அடைய வேண்டிய இலக்கும் இடமும் வெகு தூரம் இல்லை என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக நன்றி. தொடர்ந்து நம்ம உரையாடிய இலக்கியன் அவர்களை வாழ்த்து விடைபெறுகிறோம். கற்பில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.